அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான தமிழ் நல்லா இருக்கீங்களா? வாழ்க்கையில் எப்படியாச்சும் சொந்த வீட்டுக்கு போகணுங்கிறது நம்மளை மாதிரி நடுத்தர மக்களுக்கு பெரிய கனவுங்க. சின்ன வயசுலேருந்தே அது ஒரு கனவு. ஏன்னா, வீடே இல்லாமலாமும் சில மாசங்கள் இருந்திருக்கோம் நாங்க. வாடகை வீட்டில் இருக்குது பாருங்க, அந்த கஷ்டம் எவ்வளோ பெரிய கஷ்டம் நல்ல வாடகை வீடு கிடைச்சிட்டா சூப்பர்ன்ற நிலைமை தாண்டி பாருங்க. ஒரு வருஷத்தில் காலி பண்ண சொல்லுவாங்க, 2 வருஷத்தில் காலி பண்ண சொல்லுவாங்க. இந்த வீட்டில் இருக்க ஜாமான்லாம் மூட்டை தூக்கி தூக்கி ஒவ்வொரு வீடாக மாற்றி மாற்றி கஷ்டப்படுறவங்க இருக்காங்க பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு வாழ்நாள் முழுக்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, எத்தனை வீடு மாற்றிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்களேன். நம்மளும் வாடகை வீட்டில் தான் இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஓனர் ஒரு வருஷம் முடியும் போது நம்மளை காலி பண்ண சொல்லிடுவாரோன்ட்டு இப்படியே நம்மளும் மனசில் படபடன்ட்டு அடுத்த வீடு பார்க்கணுமே, எங்கே போய் பார்க்குறது, தண்ணி வசதி வேணுமே. ஏன்னா இந்த திருச்சிராப்பள்ளி இந்த மன்னார்குடி சைடில் தான் மன்னார்குடியிலலாம் தண்ணி இருக்கும். இந்த திருச்சிராப்பள்ளி சைட்லாம் தண்ணி கிடையாது. அப்படிலாம் இருக்கிறவங்க தண்ணி வசதியோடு பார்க்கணுன்னாக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்ப்பாங்க தெரியுமா? ரொம்ப கஷ்டங்க. ஒரு சொந்த வீடு கட்டி முடித்து உச்சி முதல் வானம் வரைக்கும் நம்ம இடம் கீழேருந்து வானம் வரைக்கும் இது நம்மளோட இடம் அப்படின்னு நினச்ச ஒரு வீடு கட்டது ரொம்ப சந்தோஷம் இருக்குது பாருங்க. ஆஹா, அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நாள் நம்மளை மாதிரி நடுத்தர மக்களுக்கெல்லாம் எப்போ வரப்போகுது? ஏன்னா கவர்மெண்டில் கட்டி கொடுக்குறாங்க, 3 லட்ச ரூபா கொடுப்பாங்க. அந்த 3 லட்ச ரூபாயை வச்சு நம்ம அந்த வீட்டை ஃபினிஷிங் பண்ண முடியுமா? ஒழுங்காக இருக்குமா? 2 புள்ள வச்சுருக்கோம், நம்ம இருக்கோம், சின்ன சின்ன ரூம் வச்சு கட்டி கொடுப்பாங்க. ஏன்னா கவர்மெண்டில் கட்டி கொடுத்தாலும் நம்மளுக்கு இடம் இருக்கணும். அதுவும் கிராமத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. சிட்டியில் இருந்து அப்ளை பண்ணாலும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கிங்களேன். அதை அப்ளை பண்ணாலும் மேற்கொண்டு நம்மளும் கையில் காசு வச்சுக்கணும். காசு இல்லாமல் அதிகம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வாழ்நாள் ஃபுல்லாக பட எப்போ காலி பண்ண சொல்லுவானோ இப்படியே ஓடி போட வச்சுக்கிங்க. அதே மாதிரி தான் எல்லாருக்குமே அந்த நிலமையாக தான் இருக்குது. ஏன்னாக்கா இந்த தமிழ்நாட்டில் வாழக்கூடியவங்க நிறையா பேர் ஏழ்மையானவங்களாம் இருக்காங்க. ஏன்னா ஒரு வீட்டுக்கு இப்போ ஒருத்தவங்க வந்திருக்காங்க, நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க ஒரு வீட்டில் இருக்காங்களாம். அந்த வீட்டில் வந்து தண்ணியே வரமாட்டாங்க தான், வாரத்துக்கு 3 நாள் வருதான், இப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கா. அதனால் வாடகை வீட்டில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நமக்கு இப்போ தான் தெரியுது பாருங்களேன். நம்மளும் அதில் இருக்கிறதுனால ஓனர் எப்படா காலி பண்ண சொல்லுவார் இப்படியே படப்படான்னு இருக்கும். அதே சொந்த வீட்டில் இருந்தோன்னு வச்சுக்கிங்க, அப்பாடி ஒரு நிம்மதி இருக்கும். ஏன்னா நம்ம மௌத்தா போனால் கூட, இறந்து போனால் கூட நமக்குன்ட்டு சொந்த வீடு இருக்குது. வாடகை வீட்டில் சில வீட்டில் இருக்குன்னு வச்சிங்களேன், இறந்து போயிட்டாக்கா அப்பயே காலி பண்ண சொல்லக்கூடியவங்களாம் இருக்கான். அப்போயே காலி பண்ண சொல்லுவாங்க. இங்கெல்லாம் வச்சுக்கக்கூடாது, பாடி மௌத்தை இங்கே வச்சுக்கக்கூடாது, வேறு எங்கேயாச்சும் போங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கான். இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்குது. உடனே காலி பண்ண சொல்லுவோம், ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் அப்படிலாம் உள்ளவங்களாம் இருக்காங்க. நல்லவங்களும் இருக்காங்க, வாடகை வீட்டில் உள்ளவங்க. பரவாயில்லப்பா எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி கஷ்டம்லாம் நம்மளுக்கு இல்லாமல் இருக்குன்னா நம்மளுக்கு சொந்த வீடு ரொம்ப முக்கியங்க. அதை எப்போ கட்டி நம்ம எப்போ உள்ளே போக போகிறோம்? வெயிட் அண்ட் சீ.